ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு டின்னருக்கு இட்லியும் பொட்டேட்டோ குருமாவும் பண்ணியிருந்தேன். அதனோட ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி வேக போட்டுட்டேன். சைட் பை சைடு இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு தேவை குழம்பு வைக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, கிராம்பு, சோம்பு, பட்டை, இஞ்சி, பூண்டு, அப்புறம் காரத்துக்கு தேவையான வரமிளகாய், தக்காளி இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், எப்பவும் போல் கடுகு, உளுந்தப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலையெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால அது சீக்கிரம் கெட்டியாயிரும். நல்லா குழம்பு கொதிக்க ஸ்டேஜில் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் உருளைக்கிழங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனோம்னா சூப்பரான பொட்டேட்டோ குருமா தயாராக இருக்கும். இட்லிக்கு இல்லைனா தோசை, சப்பாத்தி, பூரிக்கும் இதை ட்ரை பண்ணலாம்.